ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, மேலும் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபார பணிகள் போன்ற அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னிராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களை, சித்தர்கள் 2 விதமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை எட்ட முடியும். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. வாழ்க்கையில யாருக்கும் மனசார தீங்கு நினைக்காமல் இருக்கணும். இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு, சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ அந்த 2 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களால முடியுதா, எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்காங்கிற விஷயத்தை எங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. மேலும் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. விநாயகர் வழிபாடு தவறாமல் மேற்கொள்ளுங்கள், அதிகமான நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவுடன் ராகு பகவான் இணைந்து ஒன்றாக காணப்படுகிறார்கள் நண்பர்களே. மேலும் 9ஆம் இடத்திலேயும் 2 கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. 2ஆம் இடத்துல கேது பகவானும் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான லக்கி டேன்னு உங்களுக்கு சொல்லலாங்க. நல்ல யோகமான ஒரு நாளுங்க. நேற்று வரைக்கும் இருந்த சில காரிய தடைகள் இன்னைக்கு அகன்று நீங்கள் காரியங்களை மிகச் சுலபமாக செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே. இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதி சந்திரபகவான் வலுவாக 5ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. மேலும் கடகத்தை பார்த்து கொண்டுள்ளார். இது இன்னும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. எதிரிகளின் சூழ்ச்சிகளை கண்டு நீங்கள் அடையாளம் கண்டு அதை தவிர்க்க மேற்கொள்வீங்க. தேவையான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். எனவே எதிரிகளை நீங்கள் உதிரிகளாக மாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. பொடி பொடியாக்கிடுவீங்க. விலை உயர்ந்த சில காஸ்ட்லியான திங்ஸை நீங்க வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. வியாபாரம் அருமையாக ஓஹோன்னு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே ஈஸியாக கொடுத்துருவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே சூப்பரான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு. அலுவலக பணிகளும் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணிட்டு, சிறப்பாக மேனேஜ் பண்ணிட்டு, எந்த வாய்ப்பையும் நழுவ விடாமல் நீங்கள் அதை
பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான சிந்தனைகளை நேரம் செலவாக கொடுங்கிறதுனால தேவையில்லாத சிந்தனைகளை மனதிலிருந்து அகற்றி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு. தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதில் குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் என்ன நீங்க செஞ்சாலும் அதை திருப்தியாகவே மாட்டாருங்க. அவருடைய மனநிலை காரணமாக நீங்க கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. தொழில் விஷயத்துல சில நண்பர்களுடைய மதிப்புமிக்க ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே நண்பர்கள் உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நீங்கள் அலுவலக பணிகளிலும் சரி, வியாபாரத்திலும் சரி நல்ல மதிப்புமிக்க நபராக காணப்படுவீங்க நண்பர்களே. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படுகிறது நண்பர்களே. எந்த விதமான ஒரு பண பரிவர்த்தனையும் ஈஸியாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நீங்க ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் உடல் தொந்தரவுகளை வென்றாக வேண்டுங்க. உங்களது உடல் தொந்தரவுகளை நீங்கள் திறம்பட இன்னைக்கு சமாளிச்சிட்டீங்கன்னா குடும்பத்தில் அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கிறது. புதிதாக முதலீடுகள் மேற்கொள்வதை நீங்கள் தவிர்த்துறது இன்னைக்கு கண்டிப்பாக நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்களை தவிர்க்க முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு மூலமாக தான் அதிகமான நன்மைகள் இருக்கிறதுனால நண்பர்கள் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் நேரத்தை நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கோட்டை விட வேண்டாம். பொழுதுபோக்குகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும் நண்பர்களே. புதிய புதிய பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க. இன்றைய தினம் சில சிந்தனைகள், சஞ்சலமான சிந்தனைகள் மட்டும் நீங்க தவிர்த்து விடுங்க. ஏன்னா இன்னைக்கு அது அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றபடி அன்பு, பாசம் எல்லாமே பெருகக்கூடிய யோகம் இருக்குதுங்க. உங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு ஏதாவது நீங்க செய்யறீங்க அப்படின்னா அந்த காரியங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களே. உங்க செயல்பாடுகள், உங்க காரியங்கள் எல்லாத்துலயுமே அனுபவ அறிவு கண்டிப்பாக வெளிப்படும். இருந்தாலும் வேகத்தை விட விவேகத்தை நீங்க நம்புறதுதான் இன்னைக்கு நல்லது நண்பர்களே. விவேகத்தோடு செயல்படுவது அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இலக்கியம் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அன்பு, மகிழ்ச்சி மற்றும் உங்களுக்கு தேவையான செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருந்தாலும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களது சொத்து சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. விவேகமாக செயல்படுங்க. அதிகமான மகிழ்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் 2 விதமான கலரை யூஸ் பண்ணலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 2, 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பொழுதுபோக்குகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பொழுதுபோக்குகள் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. எழுத்து, இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. இன்றைய தினம் பொழுதுபோக்கில் ஈடுபடுறது தவறில்லை, ஆனால் அது உங்களை அதிகமான நேர விரயத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். முன்னேற்றகரமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் உங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் ஏதாவது வேலைப்பாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக நிறைய பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள் அமைது நண்பர்களே. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் இன்றைய தினம் சில தேவையில்லாத சஞ்சலமான சிந்தனைகள் மனசில் இன்னைக்கு அடிக்கடி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் அது நீங்கிவிடும் நண்பர்களே. எனவே கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நேரத்தை மட்டும் நீங்கள் விரயமாகாமல் பாதுகாத்திடுங்கள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதிலிருந்து அகற்றி விடுவது நல்லது. மற்றபடி அன்பு, பாசம், செல்வாக்கு எல்லாம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.